ஏன் பேசலாம் இல்ல, நானு பேசலாம் இல்ல. என்ன கிளாப் பண்ணிட்டு எதுக்கு கிளாப் பண்றீங்க? சாமிக்கு மீன் வைக்கிறதுக்கா? அதெல்லாம் முன்னாடி பிளானா இருக்கணும். நானும் பேசல. சாயந்தரம் எடுத்துக்கும் போது கூட பேசிருக்கலாம். டயர்டா இருக்குதா, சாப்பிட்டு வர ஒண்ணும் இல்லை. நீ அவருக்கு அந்த கவர் மேல மீன் பாருங்க, பில்லுகண்டை. இந்த மீன் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேலத்து மாப்பிள்ளை முனியப்பனுக்கு லோகு மாதிரியே இருக்கும், முள்ளே இருக்காது, செம்மையாக இருக்கும். லோகோட செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் பில்லுகண்டை. இந்த மீன் பார்த்தீங்கன்னா இது ஆற்று மீன். அதாவது பார்த்தீங்கன்னா ஆற்றுல வந்து பில்லை சாப்பிட்டே வளரக்கூடிய பேர் தான் பில்லுகண்டை. பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும் கல்லில். இது கட் பீஸ் போட்டு சாப்பிட்டோம்னா அருமையாக இருக்கும், சூப்பராக இருக்கும். பாருங்கள் மீன், மீனோட குவாலிட்டி பாருங்கள், அப்படியே பக்காவாக இருக்கும் மீன். இந்த மாதிரி முழுசாக உங்களுக்கு வேணும்னா ஆர்டர் பண்ணிங்கன்னா நம்ம இந்த மாதிரி முழு மீன் பெருசாக போட்டு தருவோம். உங்களுக்கு எவ்வளோ பெருசு வேணாலும் போட்டுக்கலாம். பாருங்கள், திருப்புறாங்க பாருங்கள் மீனை. பாருங்கள், திருப்புறாங்க பாருங்கள், பயங்கரமாக இருக்கும். மீன் பார்த்திங்கன்னா வெயிட் பார்த்திங்கன்னா கரெக்டாக 4 கிலோ இருக்குது மீன். இன்றைக்கி இது அப்படியே முழுசாக சுட்டு நம்ம சேலத்து மாப்பிள்ளை முனியப்பனுக்கு கொண்டு போய் தரப்போகிறோம். பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். எப்போவுமே பெரிய மீன் போடும்போது மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும். அங்கே பாருங்கள், நல்லா பஞ்சு மாதிரி வந்து அப்போ தான் சூப்பராக வரும். செம்மையாக இருக்கும் பாருங்கள், லோகு மாதிரியே இருக்கும், ஆனால் பில்லுகண்டை பாருங்கள். நம்மளே பார்த்துட்டே இருக்கிறான் பாருங்கள், டப்புன்னு வந்து கடிச்சு விடுவான். அதனால் கொஞ்சம் தள்ளி போயிடலாம். ஆனா இந்த மீன் எப்படி வைக்கும், முழுசா எப்படி இருக்கும், உள்ள எப்படி வைக்கும், உள்ள வேகாம இருக்கும், இப்படியேதான் எல்லாருக்கும் டவுட் வருது. அதனால என்ன பண்றீங்கன்னா, அப்படி டவுட்டா இருக்கவங்க வந்து கடையில் ஒரு வாட்டி இந்த மாதிரி பெரிய மீன் சொல்லி ஆர்டர் பண்ணி சாப்பிடுறாங்க. ஓகேங்களா, 4 கிலோ மீன் சூப்பராக பரட்டி எடுத்துட்டாங்க பாருங்கள். ஸ்டார்டிங் ஸ்டேஜ் லைட்டாக வெந்து அப்படியே உடையுது பாருங்கள். பாருங்கள், பார்க்கலாம் எவ்வளோ நேரம் இந்த குக்கிங் ஆகிறதுக்கு எடுத்துக்குதுன்னு.
ஆயில் பார்த்தீங்கன்னா அப்பப்போ விட்டுட்டே இருக்கணும், ட்ரையாக விட்டுட்டே இருந்தீங்கன்னா ஆயில் நல்லா ஜூஸியாக அந்த கறியில் இறங்கி சாஃப்ட்னஸ் நல்லா கொடுக்கும், செம்மையாக இருக்கும். அந்த சாஃப்ட்னஸ் பாருங்கள், அப்படியே அந்த உள்ள அடியில் அந்த வயிற்றுக்குள்ளே அப்படியே தெரியுது பாருங்கள். அந்த வயிற்றுக்குள்ளே பாருங்கள், அப்படியே அந்த ஆயில் அப்படியே உள்ள வயிற்றுக்குள்ளே போய் அப்படியே சாஃப்டாக வெந்து அப்படியே மெதுவாக இறங்கி வரும். சூப்பராக இருக்கும். அதே மாதிரி பாருங்கள், பாதி ஆபாயில் ஆயிடுச்சு. மீன் மண்டை பாருங்கள் லைட்டாக உடைய ஆரம்பிச்சிருச்சு. கண்ணு பாருங்கள், மீனோட கண்ணு பாருங்கள் அப்படியே வெந்து லைட்டாக அப்படியே தனியாக பிரிஞ்சிருச்சு மீனோட கண்ணு. இந்த பதம் வந்துச்சு அப்படின்னாவே முக்கால் பதம் வந்துருச்சு அப்படின்னு அர்த்தம். இப்போ வந்து லைட்டாக வந்து மேலே மசாலா போட போகிறாங்க. ஓட்டை பெருசு பண்ணுமோல்ல, அந்த மாதிரி கீந்தி விடணும். நல்லா சூப்பராக அந்த மாதிரி கீந்தி விட்டிங்கன்னா அப்படியே ஜூஸியாக அந்த மசாலா, நம்ம கடையோட ஸ்பெஷலே பார்த்திங்கன்னா மசாலா தான். அந்த மசாலா அப்படியே உள்ளே இறங்கி அப்படியே செம்மையாக டேஸ்ட்டு தரும். அங்கே பாருங்கள், ஜூஸியாக இருக்கணும் அப்படியே அந்த மசாலு, சூப்பராக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்றைக்கி சண்டேயில் வந்து வெரைட்டி அதிகமாக எடுத்துருந்தோம். வஞ்சரம், சால்மனு, மஞ்சப்பாறை, தேங்காய் பாறை எல்லாமே எடுத்துருந்தோம். இன்றைக்கி எல்லோரும் வந்து அனைவரும் நமக்கு சப்போர்ட் பண்ணிங்க. ரொம்ப 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 தேங்க்யூ. இதே மாதிரியா நீங்கள் மீன் நான் ரெகுலராக எடுத்து போடுறேன். நம்ம வீடியோ பார்த்துட்டு ஃபாலோ பண்ணுங்கள், மெயினாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பார்த்துட்டு அனைவரும் வந்து சாப்பிட்டு ஜாலியாக நம்ம கடையில் சந்தோஷமாக என்ஜாய் பண்ணிட்டு போங்க. நல்லா இந்த மாதிரி கீந்து விட்டு பாருங்கள், கீந்து விட்டு சூப்பராக இந்த மாதிரி வேக வைக்கணும். அற்புதமாக இருக்குது பாருங்கள், மீனோட ஜூசினஸ் பாருங்கள் பாருங்கள், அப்படியே பூ மாதிரி வேகுது, பூ மாதிரி வேகுது பாருங்கள். அண்ணா அண்ணா இது 4 கிலோ மீன் 1200 வரும். இப்படி திருப்ப முதுகு பக்கம் இங்கே என்ன பாரு, அப்படி திரும்பாது, இப்படி திருப்பு. அப்படி திருப்பு, இது வரேன். திருப்பி கொடுப்பேன். சூப்பராக வந்து வருது பாருங்க, அப்படியே சாஃப்டாக இருக்கு. இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுண்ணா. என்ன மேடம் இது? இது பில்லுக்கட்டை ஆத்து மீன். நான் சாப்பிட்டது என்னது? இது வந்து கடல் மீன். நானுக்கு என்னடா வரணும்? இல்ல இவருக்கு. அதுக்குள்ள மீன் போடுற முசுல பாருங்க, ஒரு கஸ்டமரே மறந்துட்டாங்க. அங்கே பாருங்க, பில்லு சொல்றதுக்கே மறந்துட்டாங்க. அங்கே பாருங்க, அது இவர் தான் இது. அண்ணா ஓகேண்ணா, தேங்க்யூண்ணா. ஓகேண்ணா. நம்ம கடையோட போர்டு கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணும், ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ரெடி பண்ணிடலாம் கொஞ்சம் ஓடி சீக்கிரம். அண்ணா ஓகேண்ணா. அடுத்து பாருங்க, மசாலா பாருங்கள் ஜூஸியாக இறங்குது உள்ள. அந்த கோடுக்குள்ளே அப்படியே ஃபுல்லாக இறக்கி விடணும். அப்போ தான் அந்த மசாலா வந்து அப்படியே உள்ள கறியில் ஜூஸியில் இறங்கி இங்கே பாருங்கள் அப்படியே சாஃப்ட்னஸ் அப்படியே சூப்பராக கிடைக்கும். இதை பார்க்கும்போது நிறையா பேருக்கு எச்சி ஊறும்னு எனக்கு தெரியுது. அதனால் கூடி சீக்கிரம் இந்த மாதிரி ஒரு மீன் ஆர்டர் பண்ணி நிறையா பேர் சாப்பிடுங்க. சாப்பிட்டு சந்தோஷமாக ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். பாருங்கள், பாதி பதம் வெந்துருச்சு, முக்கால் பதம் வெந்துருச்சு. சூப்பராக வருது பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது. வேறு மீன் பாருங்கள், பஞ்சு மாதிரி அப்படி வருது, பஞ்சு தான். இப்போ அப்படியே திருப்புவாங்க பாருங்கள். இப்படி என் பக்கம் எப்படி திரும்பிச்சு அப்படியே
சூப்பராக போடுறாங்க. இன்றைக்கி நான் எங்களுக்கு சொல்லவே தரல, நானே போடல, அவங்களே போட்டு இருக்கிறாங்க இன்றைக்கி முனிப்பனுக்கு. ஆனால் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. எப்பயுமே சண்டே ஆனால் கொஞ்சம் 4 மணி 4:30க்கே போடுவோம். இன்றைக்கி கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. மணி இப்போ பார்த்தீங்கன்னா டைம் என்னாச்சு, மணி 9:50 ஆயிடுச்சு. இந்த டைமில் கொண்டு போய் மீன் நம்ம கொடுக்கணும். கடையில் மீனும் முடிஞ்சிருச்சு, சிக்கன் மட்டும் தான் இருக்குது. நம்ம கொஞ்சம் சிக்கனும் கொஞ்சம் இன்றைக்கி கொஞ்சம் சாப்பிட்டு, ஃப்ரெண்ட்ஸும் வருவாங்க, அவங்களும் கொஞ்சம் சாப்பிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு மீனை கொண்டு போய் நம்ம சேலத்து முனியப்பனுக்கு வந்து படைக்கணும். இன்றைக்கி வந்து கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. மீன் பாருங்கள் வெந்து மண்டை பாருங்கள் தனியாக அப்படியே கழுந்துருச்சு, தெரியுதுங்களா? மீன் பாருங்கள் அப்படியே மண்டை வெந்து தனியாக கழுந்துருச்சு. மீன் பாருங்கள் அப்படியே சாஃப்டாக இறங்கி பாருங்கள் உள்ளதா. இந்த மாதிரி கொத்தி பார்த்தீங்கன்னா முதுகு பக்கம் எப்பயுமே கொத்தி பாருங்கள், சாஃப்டாக வேகணும். வயிறு பக்கம் எப்பயுமே வச்சோன்னே சாஃப்டாக ஆயிரும். அதை நம்ம பார்க்கவே கூடாது, எப்பயுமே முதுகு பக்கம் தான் பார்க்கணும். முதுகு பக்கம் தான் பார்க்கணும். நம்ம சென்டராக நிற்க வை, வெந்துடும். சென்டர் மட்டும் இப்படி தான் நேராக நிற்க வை. என்ன பண்ணுறா, நேராக நிற்க வை. அடியிலேருந்து திருப்பாங்க, அப்படியே நேராக பிடிச்சிக்கோ, அப்படியே பிடிச்சிக்கோ. ஒரு 2 நிமிஷம் பிடிச்சினா அவ்வளோதான். இந்த மாதிரி பிடிச்சிங்கன்னா முதுகு பக்கம் மசாலா பார்த்தீங்கன்னா ட்ரை ஆகிடும். ட்ரை ஆகி அந்த ஜூஸ்னஸ் வந்து உள்ள கறியில் இறங்கிடும். பாருங்கள் மீனை பாருங்கள் அப்படியே எப்படி பிடிக்கிறாங்க பாருங்கள். கறி பாருங்கள் அப்படியே உடஞ்சி கீழே உழுவுது பாருங்கள், தெரியுதுங்களா? பயங்கரமாக சாஃப்டாக வந்துருச்சு, சூப்பராக இருக்குது. அனல் மட்டும் இன்னும் கொஞ்சம் சேர்த்து இருந்தால் கொஞ்சம் சீக்கிரமாகவே இருக்கும். அனலே இன்றைக்கி நம்ம கொஞ்சம் வைக்கல, நெருப்பே கொஞ்சம் போடல, இருக்கிற அனல்லே நம்ம சுட்டு எடுத்துட்டோம். அனல் மட்டும் கொஞ்சம் எரியிற மாதிரி இருந்தால் கரெக்டாக ஒரு 10 நிமிஷத்துலேயே ஆயிருக்கும். ஓகே விட்டுரு. பாருங்கள் அந்த முதுகு பக்கம் இருக்கிற மசாலா பாருங்கள் அப்படியே ட்ரையாக சூப்பராக வந்துருச்சு. பாருங்கள் சாஃப்டாக இறங்குது பாருங்கள், நல்லா பஞ்சு மாதிரி ஆயிடுச்சு. அவ்வளோதான், எடுத்துடலாம். இன்னும் ஒரு 2 டைம் திருப்பி கட்டி விட்டு எடுத்துடலாம். மீன் வந்து வெந்துருச்சு, ட்ரை ஆகிறதுக்கு மட்டும் வரலாம். கரெக்டாக பார்த்தீங்கன்னா அனலே இல்லாமல் 17 நிமிஷம் வந்து எடுத்துருக்குறோம். அனலே இல்லாமல் பார்த்தீங்கன்னா 17 நிமிஷம் வந்து ஆயிருக்கு. ட்ரை ஆகிறதுக்கு மட்டும் கொஞ்சம் நேரம் விட்டுட்டு அப்படியே எடுத்துடலாம். திருப்பி போட்டு ட்ரை ஆகட்டும். திருப்பி அவ்வளோதான், அப்படியே ஒரு ட்ரையாக வந்துன்னா எடுத்துடலாம். தண்ணி 2 பேர் சேர்ந்து இங்கே நீங்கள் வாடா. அதே லைவில் தானே இருக்குது பாருங்கள். மீன் ஆயிடுச்சு. நம்ம சேலத்து மாப்பிள்ளைக்கு முனிப்பனுக்கு பக்காவாக குக்கிங் முறை வந்து நான் இன்றைக்கி சொல்லி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. வீட்டிலே நீங்கள் பெரிய மீன் எடுத்தாலும் தோசைகள் பெருசாக இருந்துச்சுன்னா இதே முறையாக மீடியம் ஃப்ளேமில் வச்சு போட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக இறங்கும். மசாலா நல்லா ஜூஸியாக போட்டு எடுத்திங்கன்னா செம்ம குவாலிட்டியாக இருக்கும் பாருங்கள். இதை புட்டோம்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். ஆனால் கை வைக்கக்கூடாது சாமிக்கு. நம்ம ஒரு நாள் நம்ம கடைக்குனே ரெகுலராக ஒரு மீன் போட்டு நான் அந்த மாதிரி புட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் சொல்லிடுறேன்.